ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டூஸ் ஐடி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் யூசிங் சிஸ்டம் சிடிஎல்ல வீடியோ வீடியோ 2 பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ 1ல நம்ம வாட் இஸ் சிஸ்டம் டி அப்படிங்கிறத பற்றி கவர் பண்ணியிருந்தோம். ஸோ சிஸ்டம் டினா என்ன அப்படிங்கிறத பற்றி கிளியராக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ப்ரீவியஸாக. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்க. அதை கோத்ரூ பண்ணிட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் யூசிங் சிஸ்டம் சிடிஎல் வீடியோ 2ல நம்ம இன்னைக்கு என்ன அஜெண்டா எடுத்து வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் சர்வீஸ் கண்ட்ரோல் அண்டு ஆட்டோ ஸ்டார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகலாம். ஸோ பேசிக் சர்வீஸ் கண்ட்ரோலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது, அப்புறம் இது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அப்புறம் சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் அது என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சிஸ்டம் சிடிஎல் ஸ்டாப் அப்படின்னா அது என்ன பண்ணும், அதுனா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்புறம் சிஸ்டம் சிடிஎல் ரீஸ்டார்ட்னா என்ன, அது என்ன பண்ணுங்கிறத பார்த்துடலாம். சிஸ்டம் சிடிஎல் ரீலோடுனா என்ன, அது என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ இதை வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்புறம் வந்து உங்களுக்கு டெமோவா 1 by 1 டெமோவாகவும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்கோன்னா, சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ். இது என்ன பண்ணும், சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ கரண்ட் சர்வீஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நம்ம சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் அப்புறம் சர்வீஸ் நேம் கொடுத்தோம்னா அது வந்து கரண்ட் சர்வீஸோட ஸ்டேட்டஸை ஷோ பண்ணும், நமக்கு காட்டும். இது வந்து கரண்ட் சர்வீஸ் வந்து நமக்கு ரன்னிங்கில் இருக்கா இல்லை ஸ்டாப்பில் இருக்கா அப்படிங்கிறத ஸ்டேட்டஸாக காட்டும். ஸோ இந்த இதை நம்ம ஒரு டெமோவாக இப்போ பார்த்துடலாம். அதுக்கு நம்ம விஎம்ல லாகின் பண்ணுவோம். ஸோ வாங்க நம்ம விஎம்ல லாகின் பண்ணி இதை ஒரு டெமோவாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் விஎம்ல லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹூ ஆம் ஐ? ஸோ நான் வந்து சிஸ் அட்மின் யூசரில் லாகின் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து ஒரு சர்வீஸோட ஸ்டேட்டஸை பார்க்க போகிறோம். இப்போது அதுக்கு வந்து சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ், அதுக்கு முன்னால் என்ன சர்வீஸ் பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வீஸை ஸ்டாப் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் அந்த சர்வீஸோட டீட்டெயில்ஸ் நான் எடுக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, நம்ம இன்னைக்கு டெமோ அண்டர்ஸ்கோர் பைத்தான் டாட் சர்வீஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு கஸ்டம் சர்வீஸாக கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த சர்வீஸை தான் நம்ம இப்போ டெமோக்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த சர்வீஸை நம்ம ஸ்டேட்டஸை பார்த்துடலாம். முதல்ல இந்த சர்வீஸோட ஸ்டேட்டஸை பார்க்கறதுக்கு சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் அப்புறம் அந்த சர்வீஸ் நேம் கொடுக்கணும். என்டர் அடிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சர்வீஸோட ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு இன்ஆக்டிவ் டெட்டுன்னு காமிக்குது. அப்படின்னா இந்த சர்வீஸ் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு சர்வீஸோட ஸ்டேட்டஸை பார்க்கறதுக்கு நம்ம என்ன கமாண்டை யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் அப்புறம் என்ன சர்வீஸை எந்த சர்வீஸோட ஸ்டேட்டஸை பார்க்கணுமோ அந்த சர்வீஸோட நேம் கொடுக்கணும். அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட். ஸோ ஒரு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் சிடிஎல் யூஸ் பண்ணி ஒரு சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க இந்த ஸ்லைடில். ஸோ ஸ்டார்ட் யூர் சர்வீசஸ். ஸோ சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் அப்படின்னாக்க ஒரு சர்வீஸை இது ஸ்டார்ட் பண்ணும். ஆக்சுவலாக வந்து ஒரு சர்வீஸு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நமக்கு இருக்கிறது எடுத்துக்கோ, டெமோ டாட் பைத்தான் சர்வீஸ் இருக்குல்ல, அது வந்து டெட்டில் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் அப்புறம் சர்வீஸ் நேம் கொடுக்கணும். அவ்வளோதான், இந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம அதுக்கு விஎம்ல போயிட்டு அந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் டெமோ அண்டர்ஸ்கோர் பைத்தான் டாட் சர்வீஸ்ன்னு கொடுத்துட்றேன். இப்போ என்டர் கொடுப்போம். இப்போ வந்து நமக்கு அட்மின் ப்ரிவிலேஜ் 2 யூசருக்கு இருக்குது. நான் யூசர் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் கம்ப்ளீட்னு காட்டுது. நம்ம மறுபடியும் ஸ்டேட்டஸ் பார்த்துடலாம். systemctl status demo underscore python டாட் சர்வீஸ் என்று கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து ஆக்டிவ் ரன்னிங்னு காட்டுது. ஸோ எப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு காமிக்குது பாருங்க. இங்கே 9:49 வந்து சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ சிஸ்டத்தோட கரண்ட் டைமிங் பாருங்க 9:50. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னால் தான் இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது நமக்கு கிளியராக தெரியுது. அப்புறம் முதல் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸோட ஆக்டிவ் வந்து இன்ஆக்டிவ் டெட்னு இருந்துச்சு. இப்போ இந்த சர்வீஸோட ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரன்னிங்னு காட்டுது. ஸோ இந்த சர்வீஸ் வந்து அப் அண்ட் ரன்னிங் ஃபைன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்லைடில் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா systemctl ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஸ்டாப்ஸ் ஏ சர்வீஸ், அதாவது இந்த கமாண்டு ஒரு சர்வீஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு சர்வீஸை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு விஎம்ல போயிடுவோம். ஓகே, systemctl ஸ்டாப் டெமோ அண்டர்ஸ்கோர் பைத்தான் டாட் சர்வீஸ்ன்னு கொடுத்துட்றேன். என்ட்ரு கொடுப்போம். மறுபடியும் அட்மின் யூசர் ஒன்றை செலக்ட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். அத்தன்டிகேஷன் கம்ப்ளீட்னு காட்டுது நமக்கு. மறுபடியும் ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக தெரியும். நமக்கு இந்த சர்வீஸோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் டெட்னு காமிக்குது. ஸோ இது வந்து டெட்டு, இது வந்து இறந்துருச்சு. ஸோ இது வந்து ஆக்டிவ்ல இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ நமக்கு இந்த சர்வீஸு ஸ்டாப் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாகும் நமக்கு கிடைக்குது. லாக் பார்த்தீங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 9:51 32 ஸ்டாப்பிங் டெமோ பைத்தான் சர்வீஸ்ன்னு காட்டுது இங்கே லாக்லேயும். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். systemctl ரீஸ்டார்ட், இந்த கமாண்ட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் எ சர்வீஸ், ஒரு சர்வீஸை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு சர்வீஸு நமக்கு டெட்டில் இருக்குது, இல்லாட்டி ஆல்ரெடி ஸ்டார்ட்லேயும் இருக்குது அப்படின்னாக்கா அந்த சர்வீஸை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக systemctl ரீஸ்டார்ட் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு டெமோவை பார்த்துடலாம். விஎம்ல போயிடலாம். ஸோ ஸ்க்ரீனை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணியாச்சு. systemctl, ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்டேட்டஸ் டெமோ அண்டர்ஸ்கோர் பைத்தான் டாட் சர்வீஸ்ன்னு கொடுத்துட்டேன். என்ட்ரு கொடுத்தா ஸ்டேட்டஸ் வந்து பாருங்கள் இப்போ இன்ஆக்டிவ் டெட்டில் இருக்குது. நம்ம இதை ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். systemctl ரீஸ்டார்ட் டெமோ அண்டர்ஸ்கோர் பைத்தான் டாட் சர்வீஸ் கொடுத்துட்டேன். என்ட்ரு கொடுப்போம். ஸோ மறுபடியும் யூசர் ஒன்றை செலக்ட் பண்ணிக்கிறேன். என்ட்ரு கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் கம்ப்ளீட் காட்டுது. மறுபடியும் ஸ்டேட்டஸை பார்ப்போம். ஸோ ஸ்டேட்டஸ் பாருங்கள், இங்கே நமக்கு ஆக்டிவ் வந்து என்ன காமிக்குதுன்னா ஆக்டிவ் ரன்னிங்னு காமிக்குது. சின்ஸ் எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:53 42 காட்டுது. நான் மறுபடியும் டேட் கமாண்ட் அடிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 9:54 இப்போ ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னால் தான் இந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, அப் அண்ட் ரன்னிங்னு காட்டுது. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சர்வீஸை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லாக்லேயே வந்திருக்கு நமக்கு ஸ்டார்டட் டெமோ பைத்தான் சர்வீஸ்ன்னு காட்டுது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இது லாக் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். systemctl ரீலோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கமாண்டை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீலோட்ஸ் கான்ஃபிக் வித்தவுட் ரீஸ்டார்ட், அதாவது ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலை மாடிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த இதை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணாமலே, அந்த சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணாமலேயே
ரீலோடு பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு அந்த கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் வந்து அப்டேட் ஆயிரும். இதைத்தான் சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த ரீலோடு கமாண்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இன்னொரு தடவை நான் ரிப்பீட் பண்றேன். ஒரு கான்ஃபிகரேஷன்ல சேஞ்சஸ் பண்ணா அந்த சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணாம ரீலோடு பண்ணணும். ஸோ ரீலோடு பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு அந்த சர்வீஸோட ஃபைலு அப்டேட் ஆகும். ஆனா அதனோட சர்வீஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆகாது. ஒன்லி அந்த ஃபைல் மட்டும் அப்டேட் ஆயிரும். நமக்கு அதுல இருந்து எப்போ அப்டேட் ஆனதோ அதுல இருந்து நமக்கு அந்த சேஞ்சஸ் வந்து ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதைத்தான் இங்கே கிளியரா சொல்றாங்க. ரீலோட் கமாண்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சிஸ்டம் சிடிஎல் ரீலோட் அப்புறம் சர்வீஸ் நேம் கொடுக்கணும். நம்ம அது ஒரு டெமோவா பார்த்துடலாம். விஎம்ல போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது கான்ஃபிகரேஷன் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிடுறேன். நான் பிடபிள்யூடி. ஸோ பிடபிள்யூடியில் இந்த ஃபைலுக்குள்ளே இருக்கேன். இந்த ஃபைலுக்குள்ளே ls-ln கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலு. நம்ம இங்கே வந்து யூனிட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த யூனிட் ஃபைலில் ஏதாவது சம் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னம்னா அந்த ஃபைலை அதாவது அந்த சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணாமல் அந்த டேமனை மட்டும் ரீலோட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு இந்த சேஞ்சஸ் வந்து அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? அதுதான் வந்து ரீலோட் கமாண்ட் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ண போகிறது இல்லை. இன்ஸ்டேட் நம்ம வந்து ஒரு நிமிஷம் பாருங்க, சேஞ்சஸ் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு, வேணா பார்க்கலாம். ஸோ கேட் கொடுத்துட்றேன். இதில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் நம்ம. ஓகே. ஸோ அதுக்கு வந்து நம்ம சூடோவில் போகணும். நம்ம ப்ரிவிலேஜ் வாங்கலை. நான் ப்ரிவிலேஜ் வாங்கிட்டு போகிறேன். ஓகே, மறுபடியும் கேட் கமாண்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. என்ட்ரு கொடுத்துட்டேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் பாருங்கள், கேட் கமாண்டில் அவுட்புட் காமிச்சிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃப்டர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, ஆஃப்டர் ஈக்குவல் டு நெட்ஒர்க் டாட் டார்கெட்னு இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ஆஃப்டருக்கு முன்னால் ஒரு கமெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கமெண்ட் ஆட் பண்ணதுனால இந்த லைன் வந்து எடுத்துக்கிடாது. ஸோ அதனால இங்கே ஒரு கமெண்ட் ஆட் பண்ணிட்டு நான் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலை சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ வந்து சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு பதில் சிஸ்டம் சிடிஎல் ரீலோட் அப்புறம் டெமோ அண்டர்ஸ்கோர் சர்வீஸ் கொடுத்துட்றேன். டெமோ அண்டர்ஸ்கோர் செகண்ட் பொறுங்க, என்டர் கொடுக்குறேன். மறுபடியும் அட்மின் ஒன்றை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெயில் டு ரீலோட் டெமோ அண்டர்ஸ்கோர் பைத்தான் டாட் சர்வீஸ் ஜாப் டைப் ரீலோட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூனிட் டெமோ அண்டர்ஸ்கோர் பைத்தான் சர்வீஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ இது வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு காட்டுது நமக்கு. ஸோ அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ரூட்டில் போயிட்டு சுவிட்ச் பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சூடோ எஸ்யூ டேஷ் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து மறக்காமல் இந்த யூசர் மேனேஜ்மெண்ட் வீடியோலாம் கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி கிளியராக சொல்லியிருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நான் ரூட்டுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை வியூ பண்ணிடுவோம். ஸோ வியூ பண்ணா ஆஃப்டர் ஈக்குவல் டு நெட்வொர்க் டாட் டார்கெட் வந்து கமெண்ட்ல தான் இருக்கு. நான் வந்து ஜஸ்ட் அதை மறுபடியும் ரீலோட் பண்றேன். ரீலோடு டெமோ பைத்தான்
டெமோ அண்டர்ஸ்கோர் பைத்தான் டாட் சர்வீஸ். ஸோ என்ட்ரு கொடுத்தோம்னா இங்கேயும் ரூட்டுக்கும் அதுதான் அப்ளை ஆகுது. ஸோ இது என்ன சொல்கிறதுனாக்கா ஃபெயில் டு ரீலோட் டெமோ அண்டர்ஸ்கோர் பைத்தான் டாட் சர்வீஸ் ஜாப் டைப் ரீலோட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூனிட் டெமோ அண்டர்ஸ்கோர் பைத்தான் டாட் சர்வீஸ். ஸோ ரூட்னால பண்ண முடியல, அப்புறம் சிஸ் யூசர்னாலையும் பண்ண முடியல. ஸோ சிஸ் யூசரில் ஆல்ரெடி நமக்கு கிளியராகவே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம ரூட்டில் போய் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ரூட்லேயும் நமக்கு அதே எரர் தான் வருது. தட் மீன்ஸ் இந்த சர்வீஸ்க்கு வந்து இது அப்ளிகபிள் கிடையாது. அதாவது இந்த ஃபெயில் டு ரீலோடு இந்த சர்வீஸ்க்கு வந்து இந்த ரீலோடு வந்து அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு சர்வீஸ் வச்சு நம்ம பார்த்துடலாம். systemctl status SSHT எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா SSHT சர்வீஸ் வந்து ரன் ஆகுது. நம்ம இதை ரீலோட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ரீலோட் பண்ணி பார்த்துடலாம். ரீலோட் SSHT systemctl ரீலோட் SSHT கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ்க்கு வந்து ரீலோடு அப்ளை ஆகுது. ஏன்னா இது கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம் இந்த சர்வீஸு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீலோட் அப்ளிகபிள் இல்லைன்னு வருது. ஸோ கஸ்டமைஸ்னாலன்னு கிடையாது. இது வந்து பைத்தான், இது ஆக்சுவலாக வந்து இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்து நான் இதில் வந்து இந்த பாத்தில் போட்டிருக்கேன். ஸோ இந்த பாத்தில் போட்ட ஸ்கிரிப்டுக்கு வந்து இது வந்து அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு காட்டுது. ஸோ நாட் ஆன் இஷ்யூ. நம்ம வந்து அதுக்கப்புறம் வேற ஒரு சர்வீஸோட ரீலோட பார்த்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக சொல்லுது. இந்த ஃபைலில் ஐ மீன் SSHT கான்ஃபிக் ஃபைலில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணாலும் நமக்கு இதை ரீலோட் பண்ணி அந்த சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணாமலே ரீலோட் பண்ணோம்னா அந்த சேஞ்சஸ் வந்து அப்ளை ஆயிரும். ஸோ அதை தான் வந்து இந்த ரீலோட் கமாண்ட் மென்ஷன் பண்ணுது. நமக்கு இங்கே ரீலோட் கமாண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டேட்டஸை பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே SSHT ஸ்டேட்டஸ் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து எப்போ இருந்து ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 21/34, அதாவது 5th February. ஸோ இன்னைக்கு 9:34 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் ஸ்டேட்டஸ் பார்க்க போகிறோம். நான் ரீலோட் பண்ணிட்டேன், ஆனால் சர்வீஸ் ரீஸ்டார்ட் ஆயிருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க கிளியராக தெரியுது நமக்கு. அதே டைமிங் தான் காட்டுது, இங்கேயும் அதே டைமிங் தான் காட்டுது. ஸோ சர்வீஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆகலை, பட் சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம்னா அது அப்ளை ஆயிரும். இதை தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா நம்ம ரீலோட் பண்ணாலே போதும், அந்த சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீலோட் பண்ணாலே அந்த சேஞ்சஸ் வந்து அப்ளை ஆயிடுது. ஸோ அதை தான் இந்த ரீலோட் கமாண்டில் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன டாபிக்னு பார்த்தோம்னா ஆட்டோ ஸ்டார்ட் அண்டு பூட் கண்ட்ரோல். ஆட்டோ ஸ்டார்ட் பூட் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில கமாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. systemctl எனேபிள்னு கொடுத்துருக்காங்க. அதுனா என்ன, அது என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். அப்புறம் systemctl டிசபிள்னா என்ன, அது என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்புறம் systemctl இஸ் -enabled அப்படின்னா அது என்னது, அது என்ன பண்ணுங்கிறத பார்த்துடலாம். systemctl list -unit -files அப்படின்னா என்ன, அது என்ன பண்ணுங்கிறதையும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகலாம். சாரி, systemctl enable அப்படின்னா என்னன்னாக்க ஸ்டார்ட் சர்வீஸ் அட் பூட் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னாக்க ஒரு சிஸ்டம் பூட் ஆகும்போது அந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னாக்க நம்ம வந்து அதை எனேபிள் பண்ணணும். அந்த பூட்டப்பில் அந்த ஸ்டார்ட் அப்பில் எனேபிள் பண்ணணும். அதைத்தான் வந்து இந்த கமாண்ட் சொல்லுது. systemctl enable சர்வீஸ் நேம் கொடுத்தோம்னாக்க அது வந்து பூட்டப்பில் சர்வர் பூட் ஆகையில் அந்த சர்வீஸ் சேர்ந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம இப்போ ஒரு டெமோவை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு விஎம்குள்ளே போயிடலாம். விஎம்மில் போயிட்டு இப்போ ரூட்டில் தான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஹூவாமே கொடுத்துட்றேன். ஓகே, ரூட்டில் இருக்கேன். நான் ஸ்க்ரீனையும் கிளியர் பண்ணிடுறேன்.
systemctl systemctl enable முதல் ஸ்டேட்டஸ் பார்த்தலாம். systemctl status demo underscore python dot service கொடுக்குறேன். இந்த சர்வீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆக்டிவ் ரன்னிங்கில் இருக்கு ரன்னிங்கில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆக்டிவ் வந்து ரன்னிங்கில் இருக்கு. அப்புறம் இங்கே இன்னொன்று சொல்லியிருக்காங்க பாருங்க நம்ம கிளியரா. ஸோ வார்னிங் த யூனிட் ஃபைல் சோர்ஸ் கான்ஃபிகரேஷன் ஃபைல் அண்ட் drop scenes of demo underscore python dot service changed on disk run daemon hyphen reload to reload the unit அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணியும் நம்ம ரீலோட் பண்ணிக்கலாம் இந்த சர்வீஸை. ஏன்னா இது வந்து நமக்கு யூனிட் ஃபைலு, நம்ம அதனால systemctl daemon reload கொடுத்தாலும் இது ஒர்க் ஆகும். ஸோ நம்ம அதையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கமாண்டை கொடுத்துட்றேன், என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எரர் அடிக்கல நமக்கு. ஸோ ஒரு கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸை நீங்கள் பண்ணாக்கா அதை வந்து டேமன் ரீலோட், அதை ஐ மீன் டேமன் ரீலோட் பண்ணிக்கலாம். அதாவது யூனிட் ஃபைலை நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா systemctl டேமன் ரீலோட் பண்ணிட்டு நம்ம அந்த இதை சேஞ்சஸை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நமக்கு இன்னொரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஏதாவது மாடிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு systemctl ரீலோட் அப்புறம் சர்வீஸ் நேம் கொடுத்தாலும் நமக்கு அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கஸ்டமைஸ்டு யூனிட் ஃபைல்னால நம்ம வந்து systemctl டேமன் ரீலோட் கொடுத்துட்றோம். நம்ம அதே இது சிஸ்டமோட சர்வீஸை வந்து ரீலோட் பண்ணுறதுக்கு நம்ம systemctl ரீலோட் அப்புறம் SSHD கொடுத்து பார்த்தோம். அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ரீலோட் பண்ணியாச்சு. மறுபடியும் ஸ்டேட்டஸ் பார்த்துடலாம். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு ஆக்டிவ் ரன்னிங் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 21:53 இருந்து இந்த சர்வீஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ நம்ம என்ன பார்த்துருந்தோம், இப்போ எனபிள் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சர்வீஸை எனபிள் பண்ண போகிறோம். systemctl எனபிள் சர்வீஸ் நேம் கொடுக்கணும். அதை கொடுத்துட்றேன். டெமோ அண்டர்ஸ்கோர் பைத்தான் டாட் சர்வீஸ் கொடுத்துட்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிம்பாலிக் லிங்க் கிரியேட் ஆகுது. கிரியேட்டட் சிம்பாலிக் லிங்க்கு இங்கேருந்து மல்டி யூசர் டார்கெட்லேருந்து டெமோ அண்டர்ஸ்கோர் பைத்தான் டாட் சர்வீஸ் இதிலிருந்து நமக்கு இங்கேருந்து ஒரு லிங்க் வந்து கிரியேட் ஆகுது. இங்கேருந்து நமக்கு இங்கே ஒரு லிங்க் கிரியேட் ஆகிடுது. இது வந்து சோர்ஸு, இது டெஸ்டினேஷன் அப்படின்ற மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. இது இங்கேருந்து அதாவது ETC சிஸ்டமில் இந்த ஃபைல் இருக்குது. அதிலிருந்து ஒரு லிங்க் ஃபைல் கிரியேட் ஆகி இங்கே மல்டி யூசர் டார்கெட்டுக்குள்ளே போய் உட்காந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாத்துக்கு போய் அந்த ஃபைல் இருக்கான்னு பார்த்துடலாம். லிங்க் ஃபைலு, அதுக்கு CD சேஞ்ச் டைரக்டரி கொடுக்குறேன், என்று கொடுக்குறேன். இப்போ PWD. ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள் எல்லா வீடியோவும். ஓகே. இப்போ LS-L கொடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் ஒரு லிங்க் ஃபைலு, அதாவது ஒரு ஃபைலோட ஃபஸ்ட்டு நேம், அதாவது ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து நமக்கு என்ன சொல்லுது, இது ஒரு ஃபைலா டைரக்டரியான்னு சொல்லும். அதையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எல்லுன்னு காமிச்சிருக்கு. இது வந்து ஒரு ஃபைலு, அதுவும் வந்து லிங்க் ஃபைலு, அதனால எல்லுன்னு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லிங்க் ஃபைல் இருக்கு. அது எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. இது வந்து இங்கேருந்து வந்திருக்கு, இந்த இடத்துல இருந்து இது கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இதுதான் லிங்க் ஃபைலு, டெமோ அண்டர்ஸ்கோர் பைத்தான் டாட் சர்வீஸுங்கிறது. இந்த கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் லிங்க் ஃபைலு. ஓகே. ஸோ அது எப்போ கிரியேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் கிரியேட் ஆயிருக்கு. இந்த டயத்தில் வந்து மாடிஃபை ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ February 5 இந்த டைம் அப்படின்னு காமிக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு லிங்க் ஃபைலு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐ மீன் ஸ்டார்ட் அப்பில் நம்ம கொடுத்துட்டோம். நம்ம சிஸ்டம் பூட் ஆகையில் இந்த சர்வீஸும் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துடலாம். ஓகே. இது வந்து பூட்டப்பில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து systemctl டிசேபிள். ஸோ டிசேபிள் பண்ண சொல்கிறாங்க. systemctl டிசேபிள்னா டிசேபிள் சர்வீஸ் அட் பூட். ஸோ ஒரு சர்வீஸ் ஆல்ரெடி பூட் டயத்தில் இருக்குது, பூட்டப்பில் இருக்குது அப்படின்னாக்கா அதை எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கமாண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதையும் நம்ம பார்த்துடலாம்.
அதுக்கு விஎம்மில் போய் அந்த சர்வீஸை டிசபிள் பண்ணுவோம் மறுபடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சிடிஎல் disable demo underscore python டாட் சர்வீஸ்ன்னு கொடுத்துருங்க. என்டர் கொடுக்குறேன். இங்கே பாருங்க, இப்போ ரிமூவ்டுன்னு வருது. ஸோ இது வந்து ரிமூவ்டு, இந்த லிங்க் ஃபைலை வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுது. இங்கே வந்து ரிமூவ் பண்ணதுனால நமக்கு ஸ்டார்ட் இருந்து ரிமூவ் ஆகிடுது. ஸோ அதே இது மேலே அப்பேரோட கொடுத்து எல்எஸ்ஐஃபன் எல் கொடுத்து இதை பார்த்துடலாம். என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோம்னா இங்கே வந்து நம்ம பாருங்கள், நமக்கு டெமோ அந்த ஃபைலே இல்லை. 1 2 3 4 5th இடத்துல இருந்திருக்கு, 5வது இடத்துல இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த டெமோ அண்டர்ஸ்கோர் பைத்தாங்கிற ஃபைலே இல்லை, அது ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்ட்அப்லேருந்து ரிமூவ் ஆகிடுச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லைடில் என்ன கொடுத்துருங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ ரிமூவ் ஆயிடுச்சா ஆகலையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் சிடிஎல் இஸ் எனேபிள்டு, இது எனேபிள் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு செக் இஃப் எனேபிள்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட்அப்பில் எனேபிள் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு சிஸ்டம் சிடிஎல் இஸ் ஐஃபன் எனேபிள்டுங்கிற கமெண்டை கொடுப்போம். ஸோ அதை நம்ம ஒரு டெமோவை பார்த்துடலாம். நான் விஎம்குள்ளே போயிட்டேன், நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணியாச்சு. சிஸ்டம் சிடிஎல் இஸ் ஐஃபன் எனேபிள்டு டெமோ அண்டர்ஸ்கோர் பைத்தான் டாட் சர்வீஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தா டிசேபிள்டுன்னு இருக்கு. ஓகேங்களா, என்னோட அவுட்புட் வந்து டிசேபிள்னாக்க இல்லை, இது வந்து ஸ்டார்ட்அப்பில் எனேபிளில் இல்லை, டிசேபிளில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, இதே இது நம்ம ஸ்டார்ட்அப்பில் எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கமாண்ட் ரன் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட்அப்பில் எனேபிள் பண்ணுறதுக்கு சிஸ்டம் சிடிஎல் எனேபிள், அப்புறம் அந்த சர்வீஸ் நேம் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. இங்கே வந்து கிரியேட்டட் சிம்பாலிக் லிங்க் வந்துருச்சு. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ வந்து எனேபிள் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம இஸ் எனேபிள்டு அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துடலாம். சிஸ்டம் சிடிஎல் இஸ் எனேபிள்டு டெமோ அண்டர்ஸ்கோர் பைத்தான் டாட் சர்வீஸ் நேம் கொடுத்தாச்சு. என்டர் கொடுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், இது வந்து எனேபிள் ஆயிருக்கு, இது வந்து பூட்டப்பில் இருக்குது. ஸோ சிஸ்டம் வந்து ரீபூட் ஆகையில் இந்த சர்வீஸு சேர்ந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம் நம்ம. ஓகே, சிஸ்டம் சிடிஎல் லிஸ்ட் ஐஃபன் யூனிட் ஐஃபன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா சர்வீஸையும் வியூ பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை யூஸ் பண்ணி வியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதை வந்து நம்ம பார்த்துடலாம் ஒரு டெமோவாக. அதுக்கு விஎம்ல போகிறேன். ஸோ கமாண்டை டைப் பண்ணுறேன், சிஸ்டம் சிடிஎல் லிஸ்ட் ஐஃபன் யூனிட் ஐஃபன் ஃபைல்ஸு அப்படின்னு கொடுத்துட்றேன். என்டர் பண்ணுறேன். இதுக்கு வந்து சர்வீஸ் நேம் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. இங்கே வந்து டெமோ அண்டர்ஸ்கோர் பைத்தான் அப்படின்னு கொடுத்துருந்தீங்களா, இங்கே சர்வீஸு அது கொடுக்க தேவையில்லை. இது வந்து எல்லா சர்வீஸையும் லிஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த சிங்கிள் கமாண்ட் ரன் பண்ணுறோம். என்டர் பண்ணுறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ லைன்ஸு 1-45 அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து n நம்பர் ஆஃப் சர்வீஸ் இருக்குது, நிறைய சர்வீஸ் இருக்கிறதுனால இது பேஜ் வைஸாக பிரிச்சிருக்கு. அது வந்து நம்ம இப்போ 1/45 இருக்கோம். நம்ம இப்போ அதுக்கு நம்ம ஸ்க்ரோல் இப்போ டவுன் ஆகிற ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு எனக்கு நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கும். உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் எனேபிள் இருக்குது, என்னென்ன வந்து டிசேபிள் இருக்குது அதெல்லாம் காட்டுது உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக பார்த்தோம்னா போயிட்டே இருக்கு. நமக்கு இந்த எண்டு வரைக்கும் நம்ம போகலாம். போடுங்க, எவ்வளோ சர்வீஸ் இருக்கு பார்த்தீங்களா சர்வரில். ஓகே, ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 374 யூனிட் ஃபைல்ஸ் லிஸ்டட் அப்படின்னு காட்டுது. 374 சர்வீஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, அதில் நிறைய சர்வீஸ் வந்து எனேபிளாக இருக்குது, நிறைய சர்வீசஸ் டிசேபிளில் இருக்குது. ஓகேங்களா,
அப்புறம் நிறைய சர்வீஸ் வந்து ஸ்டேட்டிக் ஜென்ரேட்டட் அந்த ஸ்டேட்டில் இருக்குது நமக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சர்வீஸை வந்து நம்ம இப்போது இதிலேருந்து எடுத்து பார்ப்போம். நான் வந்து இது கியூ கொடுத்துட்டேன். கியூ கொடுத்தாக்க நம்ம குயிட் பண்ணிடலாம். இதுலேருந்து குயிட் பண்ணி வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் மட்டும் எடுத்து பார்த்துடலாமா? இப்போ இதில் போயிட்டு நான் எனக்கு இப்போ எஸ்எஸ்எஸ்டி சர்வீஸை மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல போகிறேன் நான். அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கமாண்டு, அது சேம் கமாண்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் வந்து நம்ம அந்த சர்வீஸை ஸ்பெசிஃபிக் சர்வீஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபில்டர் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன் பாருங்க. ஓகே, ஸோ சேம் கமாண்ட் தான் systemctl ஸ்பேஸ் லிஸ்ட் ஐஃபன் யூனிட் ஐஃபன் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்துட்றோம். அப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணுறோம். அதுக்கு ஒரு grepன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இப்போ SSHDன்னு கொடுத்துட்றேன். என்டர் பண்ணுவோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு SSHD சர்வீஸ் தான் இருக்கு. இது வந்து எனேபிளில் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு எனேபிள்னு காமிக்குது. இந்த சர்வீஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இதே இது நம்மளோட சர்வீஸ் இருக்கான்னு பார்த்துடலாம். systemctl யூனிட் grep demo underscore python dot service என்டர் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா எனேபிள் டிசேபிள் இருக்கு. ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். systemctl status demo underscore python dot service என்று கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து எனேபிள்டு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சர்வீஸ் வந்து இங்கே ஆக்டிவ் அண்ட் ரன்னிங்கில் இருக்கு. ஒரு நிமிஷம், systemctl இன்னொரு கமாண்டை போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஸ் ஐஃபன் enabled அப்புறம் சர்வீஸ் நேம் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படி காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்காகன்னு பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இங்கே வந்து systemctl லிஸ்ட் ஐஃபன் யூனிட் ஃபைலு பைப் grep SSHD போட்டாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே இருக்குது சர்வீஸ் நேம் இந்த இருக்கு. இது வந்து எனேபிள்னு இருக்கு. அதே இது நம்ம இங்கே பார்க்குறோம் systemctl டெமோ அண்டர்ஸ்கோர் பைத்தானுக்கு பார்த்தோம்னா இங்கே வந்து சர்வீஸ் வந்து எனேபிள் டிசேபிள்னு காட்டுது. ஸோ இது எதனால இப்படி ஒரு டிஃபரன்சியேஷன் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமோட டிஃபால்ட்டு, அதாவது வெண்டரோட டிஃபால்ட்டு செட்டை தான் ப்ரீ செட்டுன்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு வெண்டர் வந்து பை டிஃபால்ட்டாக இது என்ன செட் பண்ணியிருக்காங்க, அது ஓஎஸ் வந்து என்ன செட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டாக எஸ்எஸ்எஸ்டிக்கு வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும், அதனோட ஸ்டார்ட் அப்பில் எனேபிள் ஆகிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே இது நம்மளோட கஸ்டம் சர்வீஸ் நம்ம கிரியேட் பண்ணுது டெமோ அண்டர்ஸ்கோர் பைத்தான் டாட் சர்வீஸ் வந்து பை டிஃபால்ட்டாக அதுக்கு ப்ரீசெட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசேபிள் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ப்ரீசெட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம். பட் இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணணும். சேம் பாத்தில் /etc சிஸ்டம்குள்ளே போயிட்டு ஒரு ப்ரீசெட் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். பட் அது வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போகிறதில்ல. நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா, ப்ரீசெட்னாக்கா ஸ்டார்டிங்கில் முன்னாலேயே வந்து பை டிஃபால்ட்டாக என்ன செட்டிங் இருக்குது, இதுக்கு வந்து பை டிஃபால்ட்டாக வந்து ஸ்டார்ட் அப்பில் இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிற செட்டிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறது தான் இது ப்ரீசெட்டு. ஸோ இது பை டிஃபால்ட்டாக இந்த இதுக்கு வந்து ஸ்டார்ட் அப்பில் இல்லை. ஸோ நம்ம வந்து எனேபிள் பண்ணோம், ஸ்டார்ட் அப்பில் எனேபிள் பண்ணியிருக்கோம், அதனால் எனேபிள்னு காமிக்குது. ஸோ அதனால தான் இங்கே வந்து யூனிட் ஃபைலில் இங்கே வந்து சர்வீஸ் எனேபிள்னு காமிக்குது. இங்கே ப்ரீசெட் வந்து பை டிஃபால்ட் டிசேபிளில் இருக்குது. ஆனால் எஸ்எஸ்எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக எனேபிளில் இருக்குது. அப்புறம் இது ப்ரீசெட்டும் நமக்கு எனேபிளில் தான் காமிக்குது. இதுதான் வந்து ப்ரீசெட்டுக்கும் இந்த ரெண்டு காலமுக்கும் இந்த காலமுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு.
ஓகேங்களா. ஒரு காலம் வந்து ப்ரீ செட்டு, இன்னொரு காலம் வந்து அந்த சர்வீஸோட ஸ்டேட்டஸு. ஓகேங்களா. ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த ஸ்லைடில் போயிடலாம். ஸ்லைடில் போயிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கு வீடியோவில் அவ்வளோதான், நம்ம எல்லாம் கவர் பண்ணியாச்சு, ஒரு டெமோவும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டாப்பிக்கை எடுத்துகிட்டு வர்றேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டெக் டு ஐடி தமிழுக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிஸ்டம் சிடிஎல்னு ஒரு கமெண்டை டைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்புறம் சிஸ்டம் சிடிஎல்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.